இப்படி ஒரு தலைவன், எனக்கு ஒரு தலைவன் வந்திருக்கான், இந்த நாட்டுக்காகவும் எனக்காகவும் வந்திருக்கான், எல்லாத்தையும் தூக்கி போட்டுன்ற போது அந்த கனெக்ட், அந்த திருவிழா, அந்த மனதில் இருக்கும் பூரிப்பு இருக்குல்ல, அது அப்படிதான் இருக்கும். புரியுதுங்களா? இது கால அளவில் பக்குவப்படும். நான் என்ன சொல்றேன், இன்னும் ஒரு படி மேல இந்த மாதிரி மரத்துல ஏறினது, இந்த மாதிரி அவதூறா பண்றது, இது எதுவுமே எங்க பசங்க இல்லைன்றேன். எங்க இளைஞர்கள் ரொம்ப தெளிவான இளைஞர்கள். அதுக்கு நாங்களே ஒரு உதாரணம், ஜல்லிக்கட்டு. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நினைச்சா அதே இளைஞன் தானே இன்னைக்கு நிக்கிறான் அவரோட வந்து. இப்ப நானும் ஜல்லிக்கட்டுல வந்தவன், நான் போய் அவரோட தான் நின்றுட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி பல இளைஞர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் எடுத்தாலே ஜல்லிக்கட்டுல இருக்கிறவன் தமிழ்நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட வந்து 1.5-2 கோடி பேருக்கு மேல உட்கார்ந்துருக்கும். அப்ப அதுல இருக்கிற இளைஞன் தான் வந்திருக்கான். அன்னைக்கு சரியா இருந்தவன் இன்னைக்கு மட்டும் கெட்டு போயிடுவானா? 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு. இது கெட்ட பேர் உண்டாக்குறதுக்குன்னு செய்யும் சூழ்ச்சி. நான் பார்க்குறேன், யாரோ ஒரு கட்சியிலேருந்து இவங்களை வளரவே விடக்கூடாது, இவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்க வைக்கணும், இந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக இப்போவே இப்படி இருந்தாங்கன்னா எப்படி? அப்படி ஆல்ரெடி தோக்க போகிறோன்ற ஒரு பயம், அந்த பதட்டத்தில் ஏதாவது செய்யணுமேன்றதுக்காக காசை கொடுத்து இந்த மாதிரி கொடுத்து எங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறாங்க. நான் அடித்து சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கும் இளைஞர்களைப் போல் நல்லவர்கள், வல்லவர்கள், நீங்கள் சொல்கிற அந்த ஒழுக்கம் கொண்டவர்கள் எங்கேயுமே கிடையாது. நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன்.